வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது புதினா. புதினாவை மின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதினாக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி எப்படின்னா, ஆரோக்கியத்தில் அது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இதுக்குன்னு ஒரு தனி கற்பூர வாசனை அப்படிங்கிறது இருக்குது. இந்த புதினாக்கு இருக்கிற அனதர் ப்ராப்பர்ட்டி, மெடிசினல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அது வந்து அசிடிசிட்டி இருந்தால் அந்த அசிடிக் இஷ்யூக்கு வந்து புதினா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஜங்க் ஃபுட்டு நாங்கள் சாப்பிடுவோம், ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு பருவம் டீனேஜ். அந்த டீனேஜர்ஸ் வந்து எந்த ஜங்க் ஃபுட் வேணால் சாப்பிட்டுக்கிட்டோம், அது அவங்க இஷ்டம். கூட புதினாவை ஒவ்வொரு ஜங்க் ஃபுட்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் நாட் கெட் எனி டேமேஜ் அவுட் ஆஃப் டேக்கிங் த ஜங்க் ஃபுட். ஸோ அதுக்குன்னு ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும்போதெல்லாம் புதினாவை சாப்பிட முடியாதவங்க என்ன செய்யலான்னா, புதினா வாட்டர்லேயே ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஜங்க் ஃபுட்டில் கொஞ்சம் புதினா வாட்டர் ஆட் பண்ணும்போது அது வந்து அந்த அசிடிசிட்டியை எடுத்துரும். இதே புதினா அழகில் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணோன்னா, அது வந்து அதுக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அதுக்குண்டான ஒரு யுனீக் ஃப்ராக்ரன்ஸ், அந்த வாசனை வந்து வேறு எந்த கீரையிலுமே இருக்காது. இந்த புதினா உடல் துர்நாற்றத்தை எடுக்கும். வியர்வையினால் வர ஒரு ஸ்டிங்க். இப்போ சம் டீனேஜர்ஸ் தே ஹாவ் ஒரு பாடி அடர். அப்படி எப்படி எந்த லெவலில் இருக்கும்னா, அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது அப்போவே அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்லேயே அந்த அடர், ஸ்டிங்க் இதெல்லாம் தெரிகிற அளவுக்கு சில பேருக்கு இருக்கும் இந்த ஸ்வெட்னால் வர ஸ்மெல். இந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு புதினாவை வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த புதினாவை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணோன்னா, புதினாவை நல்லா வாட்டராக எடுத்து, புதினா எல்லாமே வந்து நீங்கள் யூ ஹாவ் டு கோ வித் வாட்டர் லெவல். அதை வந்து ஒன்று தே கேன் டேக் அ ஸ்டீம். அந்த புதினாவை போட்டு அவங்க ஸ்டீம் எடுத்துக்கலாம் ஃபேஸ்க்கு. அதே புதினாவையே தண்ணியில் நிறைய கொதிக்க வச்சுட்டு, நிறைய தண்ணியில் கொஞ்சம் புதினாவை போட்டு வாட்டர் எடுத்துகிட்டு, அந்த வாட்டரில் நம்ம குளிக்கும்பொழுது அதை யூஸ் பண்ணும்போது ஹோல் பாடி பிகம்ஸ் ஃப்ரெஷ். அந்த வாசனை வந்து நம்மளுக்கா இந்த மாதிரி ஒரு அடர் இருந்தது அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு பவர் இருக்கிறது இந்த துர்நாற்றத்தை எடுக்கிறது இந்த புதினா. இதே மாதிரி அது வந்து அழகு அப்படிங்கிறதுல பற்கள் அப்படிங்கிறது, பற்கள் சுத்தமாக இருக்கணும். பற்கள் வந்து யூ மஸ்ட் கெட் எ குட் பிரெத். இப்போ 2 பேர் பேசின்னு இருக்காங்க அப்படின்னு வரும்போது ஒருத்தரோட வாயில் வந்து ஒரு துர்நாற்றம் எடுத்ததுன்னா எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எம்பராஸ்மெண்ட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு யூ கேன் கோ வித் புதினா. அது வந்து பற்கள் சுத்தம் செய்யறதுக்கு ஜஸ்ட் லைக் மவுத் வாஷ். இப்போ வந்து மின்ட் வாட்டரை எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நீங்கள் கார்கிள் பண்ணும்பொழுது, சர்க்கரை, உப்பு, புதினா வாட்டர் இது 3மா கலந்து வச்சுக்கோங்க. அந்த வாட்டரில் கார்கிள் பண்ணும்பொழுது வாயில் இருக்கிற துர்நாற்றம் எல்லாம் போகிறதோடு இல்லாமல் உங்கள் பற்களில் ஈறுகள் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. திஸ் ஹாஸ் காட் த ஸ்ட்ரெங்தனிங் குவாலிட்டி ஆல்சோ. ஸோ ஈறு வந்து நல்ல ஈரெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும்பொழுது யூ வில் நாட் எண்ட் அப் வித் கேவிட்டிஸ்லாம் வராமல் இருக்கும். இந்த கேவிட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்ற ஸ்மால் சில்ட்ரன் அப்படின்னா இந்த வாட்டரில் கொஞ்சமாக சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து ரெகுலராக கார்கிள் பண்ண வைக்கும்போது கேவிட்டிஸ் இருந்தான்னா கூட அது ஸ்லோலி இட் வில் கம் அவுட் அண்ட் அதை வந்து ஃபில்லப் ஆகும். ஸோ இந்த புதினாங்கிறது எந்த வயசுலேயும் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே வந்து பற்கள், புத்துணர்ச்சி இது 2ஐயும் கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம். ஸோ அழகுங்கிறது பல்லுலேயும் இருக்குது, சிரிக்கிறதுலையும் இருக்குது, பேசுகிறதுலையும் இருக்குது. ஸோ பேசும்போது யூ மஸ்ட் ஹாவ் எ குட் பிரெத். அந்த பர்சன் ஷுட் ரியலி லைக் டு டாக் டு யூ. கண்டினியூஸ்லி ஒருத்தர் பேசணுன்னா நம்ம வாயிலேருந்து வர மூச்சு, சுவாசம் இது எல்லாமே நல்ல ஒரு வாசனையோட ஒரு துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த புதினா தான் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். புதினாவை யூ கேன் யூஸ் இட் சமைச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இதையே நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக வந்து அழகு அப்படிங்கிறத பார்த்து, கால்கள் பொதுவாக வந்து பாதத்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க. பாதம் வந்து சில பேருக்கு வந்து ஸ்வெட் ஆகிட்டு அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த பாதத்தில் இருக்கிற ஸ்மெல் போகிறதுக்கு அது வாட்ரியாக இருக்கும். அந்த மாதிரி வாட்ரியாக இருக்கிறவங்க புதினாவையும் கொஞ்சம் கடலைப்பருப்பு இது 2ஐயுமா சேர்த்து அரைச்சி, ஊற வச்சு அரைச்சி அதை வந்து பாதங்களில் போடும்போது, அதாவது சோலில் போடணும், கீழ்ப்பக்கமாக போடும்போது அந்த அதாவது சம் ஃப்ளோர்ஸ்லாம் நடக்கும்போது அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லாம் எடுக்கிற குணம் எதுக்கு இருக்குன்னா இந்த புதினாக்கு இருக்குது. ஸோ பியூட்டி ஆஸ்பெக்டில் புதினா ஹஸ் காட் எ வெரி குட் ரோல் ஆஃப் கிவிங் எ குட் ஃப்ராக்ரன்ஸ் டு த ஹோல் பாடி, ரைட் ஃப்ரம் த சோல்
ஐ மீன் டில் த ஹேருக்கும் இது ஹெல்ப் பண்ணும், சோலுக்கும் இது பண்ணணும். உச்சி முதல் பாதம் வரை ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸை கொடுத்து அழகை காப்பாற்றுற புதினா. அது வந்து சமைச்சு சாப்பிடும்பொழுது அசிடிக் இஷ்யூவை எடுக்கிறது. தட் இஸ் த மெயின் இஷ்யூ ஃபார் ஆல் பியூட்டி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அசிடிக் இஷ்யூ இருக்கிறது தான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ அந்த அசிடிசிட்டியிலேருந்து வெளியில் கொண்டு வந்து உங்கள் அழகை பார்த்துக்கிற புதினாவை நீங்கள் ரெகுலராக இன்டேக்கில் எடுத்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து நல்ல சுவையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுவைங்கிறது சமைச்சு சாப்பிட்ற புதினா சுவை இல்லை, இதை நீங்கள் அப்ளிகேஷனில் கொண்டு வந்து உங்கள் அழகு அதையெல்லாம் ஆரோக்கியமோட அழகாக இருக்கிறத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.